ஓம் சரவணபவ. கடல் அலைகள் தாலாட்டும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி உத்திரம் எப்படி விமரிசையாக கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றித்தான் இன்று நாம் காணப்போகிறோம். 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் ஒப்பற்ற நாளே இந்த பங்குனி உத்திரம். இதை தெய்வீக திருமணங்களின் நன்னாள் என்றும் சொல்வார்கள். சிவபெருமான் பார்வதி தேவி, ஸ்ரீராமர், சீதா பிராட்டி என பல தெய்வங்களின் திருமணங்கள் நடந்த இந்த நன்னாளில்தான் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்த வெற்றி வீரராக முருகப்பெருமான் வீற்றிருக்கும் படைவீடுதான் திருச்செந்தூர். தேவேந்திரன் தன் மகளான தெய்வானையை சூரனை வதம் செய்த அந்த வெற்றி நாயகனுக்கு திருமணம் செய்து வைத்தான். அந்த வெற்றி திருமண திருநாளே பங்குனி உத்திரம். எனவேதான் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் இந்த பங்குனி உத்திர திருவிழா மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அலைவாய் உகந்த பெருமானான செந்திலாண்டவருக்கு இந்த நன்னாளில் விசேஷ பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறும். திருச்செந்தூரில் நடைபெறும் பங்குனி உத்திர விழாவை காண கண்கோடி வேண்டும். பங்குனி மாதத்தின் வெயில் கொளுத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு பாத யாத்திரையாக திருச்செந்தூரை நோக்கி வருவார்கள். முத்தாரம்மன் கோயில் போன்ற பல்வேறு சுற்றியுள்ள ஊர்களில் இருந்து மக்கள் அலகு குத்தியும் விதவிதமான காவடிகள் எடுத்தும் பால்குடம் சுமந்தும் திருச்செந்தூர் வந்து முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். அங்கே முழங்கும் அரோகரா கோஷம் கடலின் இரைச்சலையும் தாண்டி விண்ணை பிளக்கும். இந்த திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வு பங்குனி உத்திரத்தன்று நடைபெறும் தேரோட்டமாகும். அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான தேரில் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் எழுந்தருளி வீதி உலா வந்து தன் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இந்த அழகிய காட்சியை காண உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் குவிவார்கள். பங்குனி உத்திரத்தன்று கல்யாண வயதில் உள்ளவர்கள் விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகனை தரிசித்தால் விரைவில் திருமணத் தடை நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மேலும் தம்பதிகள் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்கள் ஒற்றுமையாக நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பதும் ஐதீகம். பங்குனி உத்திரம் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது பக்தியின் உச்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் வீசும் காற்றில் எப்போதும் முருகனின் நாமம் மட்டுமே நிறைந்திருக்கும். நாமும் இந்த பங்குனி உத்திர நாளில் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை மனதார நினைத்து அருளை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.